உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய். பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சயாட்டிகா பெயின். இது சயாட்டிகா பெயினுக்கு அக்குபஞ்சர்ல தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஹீலர் தங்கமணி மேம் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலா எடுத்து கொடுக்க போறாங்க. மேம் வந்து கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டியில கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஒரு பெரிய கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளினிக் நேம் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் பாரம்பரிய இயற்கை மருத்துவமனை. ரொம்ப பேஷனேட்டா வந்து நிறைய கேசஸ் பார்த்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாங்க. தங்கமணி மேம், வெல்கம் மேம். தேங்க்யூமா. ஓகே. ஹலோ மேம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க மேம். கிளியரா இருக்குங்க மேம் வாய்ஸ். ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சயாட்டிகா அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பேருக்குள்ள ப்ராப்ளமா இருக்குது. அதுல பார்த்தோம்னா சின்ன வயசுக்காரங்கள்ல இருந்தே இருக்குது, பெரியவங்க வரைக்கும் சின்ன வயசுக்காரங்கள்ல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வலி அதிகமா இருக்குது. அடி முதுகுத்தண்டுல இருந்து நல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு வலி, எலும்பு அழுத்தம் அந்த மாதிரி இருக்குது. நரம்பு உள்ள அழுத்தி இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் வருது. பேக் சைடு அந்த போன்ல இருந்தே பார்த்தோம்னா கீழே அப்படியே சைடா இந்த தொட வழியே கீழே இறங்கி ஃபுல்லா பேக் சைடு ஃபுல்லாவே வலி வர்றது சிலருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிச்சல் மாதிரி கூட வலி இருக்குது இன்னைக்கு. ரொம்ப அதிகமான வலி, எரிச்சல், நடக்கும்போது ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குது. அந்த நம்ம பார்த்தா இதுல நம்ம உட்கார்றது வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம உட்கார்றது வந்து கரெக்டா சேர்ல உட்கார்னாலும் நம்ம வந்து அந்த போஸ்டர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னாவே நம்ம ஓரளவுக்கு நம்மள வந்து சரி பண்ணிக்க முடியும் இதுல. அந்த இடுப்பு பகுதி ரொம்ப வலி ஆரம்பிக்கும் போதே அந்த என்ன ஆகுதுன்னா, அந்த குதிங்கால் வரைக்கும் வலி வர ஆரம்பிச்சிருது. அந்த நரம்பு ஃபுல்லா இழுக்குது. அந்த கால் பெருவிரல்ல வரைக்குமே நல்ல வலி வருதுங்க. அந்த வலி வரும்போது அவங்கனால வந்து மேனேஜ் பண்ண முடியறதில்ல. சைடுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலி வரும்னா, அந்த இடத்துல அழுத்தி விட்டோம்னா கொஞ்சம் வலி வந்து குறையிற மாரி இருக்கும். திருப்பி வலி வருது. அந்த குதிங்கால்ல வலி இருக்குதுனாவே, நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கெண்டைக்கால் கிட்ட நல்லா வலி வந்துரும். குதிங்கால் வலி வரும்போது கெண்டைக்கால் நல்லா வலி வர ஆரம்பிச்சுருது. அதுதான் ரொம்ப பெயின் ஆகும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேஷண்ட் நெறைய பேர் பார்த்துட்டு, அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம அக்யூபஞ்சர்ல மட்டுமே நம்ம சரி பண்ணவங்க இருக்காங்க. ஆ எப்படின்னா, தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அ ஒரு 21 டேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீடில் குடுத்துச்சு. அக்யூபஞ்சர் நீடில் பண்ணுச்சுங்க. அதுல நல்லாவே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சுச்சு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த வலி அதிகமா இருக்கும்போது என்னன்னா, ஒரு சில பழக்கவழக்கங்கள் வந்து அவங்க கரெக்ட்டா வச்சுக்கிறாங்களாங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னாவே நம்ம ஓரளவுக்கு அவங்கள சரி பண்ணிரலாம். இந்த கால் வந்து ஒரு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஒரு சைடு எப்பவுமே உடனே வலி வராது. அது ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த வலி வரும். அ கால் மேல கால் போட்டு உட்கார்றது, அது ஃபுல்லா அழுத்தி வச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே சைடு நம்ம எப்பவுமே உட்கார்ந்துட்டு நம்ம லேப்டாப் முன்னாடி, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து நம்ம ஒர்க் பண்றோம். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாரி பெயின் வருது. அப்ப நம்ம டிராவல் பண்றோம். வண்டியில டிராவல் பண்றவங்களுக்கும் அதிகமா, டூ வீலர்ல டிராவல் பண்றவங்களுக்கும் அந்த பெயின் நல்லா வருது. எப்படின்னா, இந்த போன் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்துது. முதுகு தண்டு நல்லா அழுத்தம் இருக்கும்போது, எலும்பு நல்லாவே உள்ள அதாவது நரம்பு வந்து அந்த கரெக்ட்டா டிராவல் பண்ணுது. நம்ம மேலேருந்து கரெக்ட்டா அழுத்தி குடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வலி ஜாஸ்தியாயிருது அவங்களுக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம அத உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து நல்லா உட்கார்றாங்களா? முதல்ல அத நம்ம கவனிச்சோம்னாவே, அ ஓரளவுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணி அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துரலாம். உட்கார்ற விதத்த நம்ம முதல்ல சரி பண்ணிக்கணும். அந்த கால் மேல கால் போட்டு உட்கார்றாங்களா? அதையும் கவனிக்கணும். நேரா உட்கார சொல்லணும் முதல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரத்தோட்டம் வந்து சீரா இருக்கிறதில்ல அவங்களுக்கு. அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, அந்த வலி ரொம்ப வலியுதுன்னு சொல்றாங்க. எரிச்சல் ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா, பெயின் அதிகமாகுதுங்களா? நம்ப்னஸ் அப்படியே ஃபுல்லா இருக்குது. கால் ஃபுல்லா பேக் சைடு வலி ரொம்ப அதிகமாயிருது.
அப்ப அந்த நரம்பு பாதையில வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்களே நல்லா சொல்லுவாங்க. இந்த இடத்துல நல்லா வலிக்குது. உள்ள டிராவல் பண்றது நல்லாவே உணர முடியும் அவங்களுக்குமே. எந்த மாரி பெயின் வருது அப்படிங்கிறத சொல்ல முடியும். நம்ம அதுக்கு வந்து அக்யூபஞ்சர் தான் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருந்தோம். அதிக நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உட்கார்ந்து வேலை செய்றவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா வலி வந்துட்டு இருக்குது. ரொம்ப நிக்கிறாங்க இல்லைங்களா? நிக்கிறவங்க, இந்த நம்ம டெய்லர் அவங்களுக்குமே நல்ல வலி. அந்த பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் வர மாரி இந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குது. சயாட்டிகா பெயின் வந்து ஃபுல்லா வந்துருது. ஆ லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு அந்த முதுகுல நல்லா வலி வருது. அந்த வலியிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேக் சைடும் உள்ள அப்படியே டிராவல் பண்றதுனால அந்த சயாட்டிகா ஃபுல்லா பெயின் ஆயிருது அவங்களுக்கு. அந்த இடுப்புலேருந்து அந்த பின்னங்கால் வரைக்கும் நல்லா வர்ற வலி தான் அந்த சயாட்டிக்கான்னு சொல்றாங்க. ஒரு பக்கமா வலி அப்படியே நம்மனால எதுவுமே மேனேஜ் பண்ணவே முடியாது. அந்த மாரி ஒரு வலியா இருக்குதுங்க. அந்த நம்ம அந்த போன்ல கரெக்ட்டா அந்த லாஸ்ட் அந்த குருத்தெலும்புன்னு சொல்றோம் இல்லைங்களா? L4, L5 அந்த இடத்துல கூட நல்லா அப்படியே பெயின் ஜாஸ்தியாகும். அந்த இடத்துல வரும்போது அவங்கனால மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம அந்த பாயிண்ட்ஸ் நம்ம அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம குடுக்கவே, அவங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைச்சிரும். அப்புறம் அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதா நம்ம ஒரு இதுக்கு சொல்லலாம். நம்ம ஒரு ஆசனம் மாரி யோகாசனம் கொஞ்சம் பயிற்சி மாரி கொஞ்சம் குடுக்கலாம். அதெல்லாம் குடுத்தோம்னாவே அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுங்க. நல்லாருக்கும். வேற ஏதாவது கேட்க விரும்பினீங்கன்னா கேளுங்க சார். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சொல்லணும்னா? இதுல ஏதாவது சொல்லலாமா? வேற ஏதாவது? ஹலோ! இது சார். மேடம் நீங்க வந்து இப்போ சொல்லுங்க சார். சயாட்டிக்கா பெயின் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. தெளிவா இருந்தது. இதுல வந்து என்னன்னா, ஓகேங்க. இப்ப நீங்க பேஷண்ட் இப்ப வந்து பெயினோட வர்றாங்க. வந்தாங்கன்னா ஆமாங்க. நீங்க என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க? ஏன்னா இப்போ ஓகேங்க. உங்க ப்ரொசீஜர் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு செய்யறீங்க. நாங்க ஆமாங்க. வந்து கிளினிக்ல வந்து வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் நீடில் பண்ணி அனுப்புறோம். இப்போ உங்கள்ட்ட சரிங்க. வராங்க. அவங்க சப்போஸ் ஒரு 3 நாள் அட்மிஷன் போடணும், 5 நாள் அட்மிஷன் போடணும் அவங்க சொல்றாங்க. அப்போ ம். அவங்களுக்கு அந்த 3 நாள் நீங்க என்ன மாரி ஃபாலோ ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே என்ன மாரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க? அது சொல்ல ஓகேங்க. முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறக்கு. ஓகேங்க சார். இது அக்யூபஞ்சர் மட்டும் பண்ணாம மத்ததும் சொல்றதுங்களா? என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம குடுக்குறோம் பண்றதுன்னு சொல்றதுங்களா? ஆமா. நீங்க என்ன செய்றீங்களோ அத சொல்லுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க. ம். ஓகேங்க சார். தேங்க் இப்போ அவங்க வந்து அ ரொம்ப பெயினோட வர்றாங்கன்னு சொன்னோம்னா, அதுல வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 டேஸ் முதல்ல வந்துட்டு அட்மிஷன் போடுவேங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து கிளென்சிங் மாரி நம்ம குடுத்துருவோங்க. கிளென்சிங் மாரின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஃபுட்ல வந்து கரெக்ட் பண்ணி, அ அவங்க வயசுக்கு தகுந்த மாரி ஓரளவுக்கு ஏஜ் இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு வந்துட்டு 3 நேரமே சாதம் அது மாரி சாப்பாடு குடுத்து தான் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த கிளென்சிங் பண்ணி கூட்டிட்டு வரணும். ஓரளவுக்கு சின்ன வயசா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஃபாஸ்டிங் கூட நம்ம எடுத்துட்டு வர முடியும். இப்ப இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பயிற்சி குடுத்துருவேங்க சார். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பயிற்சி வந்து செய்ய முடியறவங்களுக்கு, அந்த ஒரு 6 செட்டு வர்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 செட்டு ஒரு நாள் குடுத்துருவேங்க. அதுக்கப்புறம் ஒரு செட் ஒரு செட்டா வந்து அதிகப்படுத்தி, அந்த பயிற்சி குடுத்துருவேங்க. அது ஒரு 1/2 அன் ஹவர் மாரி வர்ற மாரி இருக்கும். அப்புறம் அந்த பயிற்சி மட்டும் குடுத்துட்டோம்னா, ஸ்ட்ரெச்சஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, 20 டூ 30 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் மட்டுமே. அது குடுக்கும்போது என்ன, அந்த நரம்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பண்ணி குடுக்க ஆரம்பிச்சுரும். அந்த அப்புறம் ஒரு நம்ம அந்த மூச்சு பயிற்சி வந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் டெய்லியுமே ஒரு 1 ஹவர் மாரி இது எல்லாமே வந்துரும் சார். இந்த யோகாசனம், மூச்சு பயிற்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் ஒரு வாக்கிங்லேருந்து எல்லாமே வந்துரும். வாக்கிங்கே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வாக்கிங் குடுப்பாங்க. நம்ம எப்படின்னா, ஃப்ரண்ட் வாக், பேக் வாக் எல்லாம் போறோம் இல்லைங்களா? அந்த மாரி கொஞ்சம் வாக்கிங்கும் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பயிற்சியே போயிருங்க. நம்ம குடுக்குற பயிற்சி. அதுக்கப்புறமா நாங்க ட்ரீட்மெண்ட்ன்னு பார்த்தோம்னா, அந்த வர்மால குடுக்குறது வேற மாரி அந்த மூலிகைகள் நெறைய மூலிகைகள் போட்டு அந்த ஒத்தடம் குடுத்து வர்மா பண்றது, ஃபுட் அந்த மாரி குடுப்பாங்க. இப்ப நார்மலா நம்ம கிளினிக்ல வர பேஷண்ட்டுக்கு வந்துட்டு, நம்ம அவங்களுக்கு ஓபி பேஷண்ட்டா வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு உணவு வகைகள்ல குடுக்குறோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கொத்தவரங்கா வந்து ஜூஸா அ குடுக்க சொல்லிர்றதுங்க. ஒரு 3 டேஸ், 5 டேஸ் வந்து அது மட்டுமே காலையில வெறும் வயித்துல ஜூஸ் கொஞ்சம் குடிச்சுட்டா நல்லாருக்கும். அப்படிங்கிறனால இந்த ஜூஸ் மட்டுமே குடுத்துருவேங்க. அப்புறம் நெறைய தண்ணி குடிக்கணுங்க முதல்ல.
தண்ணி குடிச்சோம்னா தான் பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆகி குடுக்குங்க. மெயினா வந்துட்டு அந்த தண்ணி குடிக்க குடிக்க தான் நரம்புகளுக்கு வந்து சக்தி போய் சேருது. முதல்ல தண்ணி தான். அதுக்கப்புறம் தான் இந்த முட்டை சாப்பிடுறது. பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே ஒரு ஒரு முட்டை எடுத்துக்கலாம். முழு முட்டையாவே ஒரு எடுத்துக்கலாங்க. அப்புறம் வந்து இந்த உணவுல பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்தங்கஞ்சி. அந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா கஞ்சி மாரி பண்ணிட்டு, அந்த வறுத்து எடுத்துட்டு கஞ்சி மட்டும் குடுத்துக்கலாம். அரிசி சேர்க்காம கூட குடுக்கலாங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாரி டயட் குடுத்துருவேங்க. ஒரு 1 வீக் இருக்காங்கன்னா, 1 வீக் அதே மாரி டயட்டு. அந்த ராகில பார்த்தீங்கன்னா, புட்டு, இந்த முடக்கத்தான் இலையில தோசை, இந்த துவையல் பார்த்தீங்கன்னா, பிரண்டை அதெல்லாமே வந்து எலும்புக்கு நல்லா நல்லதுங்கிறதுனால, அதெல்லாமே நம்ம அந்த பிரண்டை துவையலு அந்த மாரி எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சுருவோம். அதெல்லாம் சாப்பிடும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருது. அப்புறம் அந்த வாக்கிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்குது அவங்களுக்குங்க. வாக்கிங் நம்மளுக்கு எப்படின்னா, அந்த 1 திருப்பி திருப்பி கொஞ்சம் கேப் குடுத்து அவங்கள பண்ண சொல்றதுங்க. இந்த 21 டேஸ் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம்னாவே, அவங்க 5 டேஸ் ஸ்டே பண்றாங்க, 10 டேஸ் ஸ்டே பண்றாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி கிளென்சிங் பண்ணி உடம்புக்கு தகுந்த மாரி போயிருங்க. அப்புறம் நீரில் மட்டுமே நம்ம குடுத்தோம்னாவே, அந்த 21 நாள்ல நல்ல ரிசல்ட் கிடைச்சிருங்க. ஒரு சிலருக்கு வந்து நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது. நீரில் மட்டுமே நம்ம போடுற மாரி இருக்கும். அவங்க நீல் போடும்போதே வந்து நல்ல ஒரு 3 டேஸ், 5 டேஸ்லயே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லாவே கொஞ்சம் அ முன்னேற்றம் வந்துருதுங்க. இந்த உணவுல வந்து பார்த்தா, நம்ம அந்த ஃபுட் எல்லாமே எல்லா உணவும் குடுக்குறோம். கொஞ்சம் குளிர்ச்சியான உணவு மட்டும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. எப்படின்னா, நம்ம அந்த வீசிங் இருக்கிறவங்களுக்கு நம்ம வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாரி ஆயிருது, சில்லுன்னு சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா, அதே மாரி இவங்களுக்கு அந்த புளிப்பான ஆகாரமெல்லாம் நம்ம குடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம் ஜூஸு, அந்த புளிப்பான ஐட்டம்ஸ் இந்த இட்லி மாவு, தோசை மாவு இதெல்லாம் சுத்தமாவே தவிர்த்துறணும். தோசை மாவுங்கிறதே நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாரி நம்ம பண்ணிரலாம். அப்புறம் இந்த ஒத்தனங்கள் கொஞ்சம் நம்ம குடுக்க குடுக்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த வலி நல்லா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுருங்க. அந்த வலி நல்லா குறைஞ்சுச்சுனாவே அவங்களுக்கு ஒரு 10 டூ 15 டேஸ்ங்க சார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 21 டேஸ், 25 டேஸுங்கும்போது அவங்க ஃபுல்லாவே வலி மேக்ஸிமம் ஒரு 70% 90% நல்லாவே கம்மியாயிடுறாங்க. நல்லா நடக்கறதுக்கும் ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம வரும்போதே அவங்கள வந்துட்டு ஒரு சின்னதா அ எப்படி நடக்கிறீங்க என்னங்கிறத அந்த வலியோட இருக்கும்போதே அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அவங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு அ பேட்டி மாரி எடுத்துட்டோம்னா, ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா, அத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்டவே நம்ம அத வந்து போட்டு காமிச்சுக்கலாம். வரும்போது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த இடுப்பு தசை நார்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தசையில அவங்க ரொம்ப கால் நொண்டி நொண்டி நடக்கிற மாரி தான் வர்றாங்க. வரும்போதே எந்திரிச்சு கீழ உட்கார்ந்திருப்பாங்க. எந்திரிச்ச உடனே அவங்கனால எந்திரிச்சு நடக்க முடியாது. அ படுத்திருக்காங்க அப்படின்னா, எந்திரிச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே கீழ கால் வச்சு ஊனி, கொஞ்சம் ஸ்லோவா ஒரு எட்டா எட்டி வச்சாங்கன்னா, அது நடக்க முடியும். அது கொஞ்ச நேரம் ஆகும். அது எல்லாமே அதுல வர ஆரம்பிக்குது. அந்த பயிற்சி குடுக்க குடுக்க என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. நான் ஃபர்ஸ்ட்டு குடுக்குறதே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த யோகாசன பயிற்சி தான் ஃபர்ஸ்ட்டு குடுக்குறேன். அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பயிற்சி மட்டும் மேக்ஸிமம் அந்த யோகாசனத்துல வந்து செய்ய முடியாதவங்க, நெறைய வயசானவங்கலாம் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சேர்ல உட்கார வச்சுட்டு சின்ன சின்ன பயிற்சிகள். அத நம்ம குடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. முதுகு தண்டும் நேராயிருது. ஷோல்டர்லருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பெயின் நல்லா குறைஞ்சிருது. ரொம்ப நல்லா இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள்ல வந்து அந்த வா அ மெயினா வாசப்படியில வந்து நம்ம கால் வந்து ஒரு கால் வச்சுட்டு, ஒரு கால் மேல முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு, ஒரு கால பின்னாடி வச்சுட்டு ஃபுல்லா ஸ்ட்ரெச் மாரி அப்படி அழுத்தும்போது, அவங்களுக்கு அந்த வலி வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லா அப்படியே அமர ஆரம்பிக்கிறது. நல்லா குறையுது, வலி குறையுது. அதுல ஒரு 2, 3 டேஸ்ங்கும்போது அவங்க அத ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் அதுல வந்து அப்படியே ரிலீவ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா அ போயிருவாங்க சார். ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அது இல்லாம இன்னொன்னு நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த அ இவங்க டாக்டர் கல்பனா மேடம் அவங்க ஒரு 2, 3 முத்திரை சொல்லிக் குடுத்துருந்தாங்க. அந்த முத்திரையும் கூட நான் பேஷண்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. அந்த பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றி முத்திரைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா பண்ணும்போது, அது வேறுதண்ட முத்திரை பண்றோம் இல்லைங்களா? அது பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு முதுகு எல்லாம் ஸ்ட்ரெய்ட் ஆகுது. அப்படியே உட்கார்ந்து அவங்க பண்ண பண்ண நல்லா இருக்கு. அந்த போஸ்டர் வந்து கரெக்ட் பண்ணும்போது நல்ல வலி இருக்குது. அப்புறம் படுக்கறக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி படுக்குறாங்க? எப்படி நடக்குறாங்கங்கிறத முதல்ல நம்ம கேட்டுட்டு, அத பார்த்துட்டு, அப்சர்வ் பண்ணிட்டு, படுக்குறது வந்து நல்லா ஃப்ளாட்டா ஒரு பாய் போட்டு படுக்க சொல்லாங்க. அப்படி கீழ படுக்க முடியாது பாய் போட்டு அப்படிங்கிறவங்களுக்கு,
ஒரு கட்டில்ல வந்து பாய போட்டுறலாம். அந்த பாய போட்டு அப்படியே பாயில நேரா படுக்க சொல்ல, இல்ல சின்னதா ஒரு புல்ட்டு மாரியும் கூட, சின்ன மெத்த மாரி அத கூட வாங்கி போட்டுட்டோம்னா படுத்துக்குவாங்க. ரத்தத்துக்கு நல்லா அந்த அ ஃபுல்லா வந்து சீரோட்டமா நம்ம ரத்தம் போகணும்னா, நம்ம என்ன பண்ணணும் ஒரு 10 நிமிஷங்க. அ செவுருல செவுத்து ஓரமா நம்ம வந்துட்டு இடுப்ப சாத்தி வச்சு படுத்துட்டு, கால் கொஞ்சம் நல்லா மேல வச்சுக்கணும். அந்த மாரி மேல வச்சுட்டோம்னா, பிளட் வந்து சர்க்குலேஷன் நல்லா மேலயும் கீழயும் போகும்போது, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். கால வந்து நம்ம இடுப்ப நல்லா உள்ள ஒட்டி வச்சுட்டு, கால் மேல ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோணும். அத அப்படியே சைடுல வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ். ரைட் சைடு ஒரு 5 மினிட்ஸ், லெஃப்ட் சைடு ஒரு 5 மினிட்ஸ். ஒரு கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு, அந்த மாரி குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நல்ல ஒரு டிஃபரண்டாவே அவங்க உணர்வாங்க. ஒரு 3 டூ 5 டேஸ்ல நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும். ஆ ரொம்ப நல்லா நம்மனால அந்த அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம குடுத்து ட்ரீட்மெண்ட் குடுத்து ரிசல்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு, இந்த பயிற்சிகளும் கூட குடுத்து, நம்ம உணவு வகையிலயும் குடுக்கும்போது, அவங்க நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருவாங்க. இது மாரி தான் நான் இங்க வந்து பண்ணிட்டுருக்கேன், குடுத்துட்டுருக்கேன். இதுல சரியானவங்க நெறைய பேர் இருக்காங்க. ம் வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கூட கேட்கலாங்க சார் எதாவதுனா? ஹலோ. இருங்க, மத்த யாராச்சும் ரைஸ் பண்றாங்களா கேட்டுக்கலாம் மேடம். டவுட் இருக்கும். ஓகேங்க. ஓகேங்க. இன்னும் நிறைய டவுட் வரும்னு நினைக்கிறேன். சரிங்க. பார்க்கலாம். ஓகேங்க. கேட்டுட்டு அதுக்கு உண்டான பதில் உங்களால உங்களுக்கு எது எது தெரியுமோ, எது எது நீங்க பண்றீங்களோ அதை சொல்லுங்க. சோ சரிங்க. மத்தவங்க அப்படி இல்ல, சப்போஸ் அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க பர்மிட் பண்ணுவீங்களா? ஓகேங்க. சப்போஸ் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கு நீங்க பர்மிட் பண்ணுவீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. ஓகேங்க. ஓகேங்க. அ யார் வர்றதுனாலுமே மேம் அ ராணி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க மேம். மேம் டவுட்டுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க மேம். ராணி மேம் நீங்க பேசுங்க. ஓகேங்க மேம். குட் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கங்கம்மா. இது சொல்லுங்க மேம். எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க மேம். அவங்களுக்கு வந்து லேடிங்க 85 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேம். இப்போ ஓகே. அவங்க வந்து ஒரே நிமிஷம் தங்கமணி கிளாஸ். உங்களுக்கு கொஞ்சம் போடுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. மேம். அதாங்க அவங்களுக்கு 85 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேம். அவங்களுக்கு வந்து ஓகே. 2 பாதமே எரிச்சல் ஆகுதுங்களாமா. கால்ல ஓகே. குடைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ம். அவங்களுக்கு வந்து அது சயாட்டிக்கா பெயினா தான் இருக்குமாங்க மேம்? இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா? இல்ல கால் அவங்களுக்கு மட்டும் நார்மலா நீடில் போடலாம். சொல்லுங்கம்மா. கால் மட்டும் குடைச்சலா இருக்குதுங்களா? எரிச்சலா இருக்குதுங்களா? எரிச்சலும் இருக்குதுங்க, குடைச்சலும் இருக்குது. அது நைட்டு கால் தூக்கம் வர்றது இல்லைங்க. கால்ல எந்த இடத்துல வருதுங்க? அதாவதுங்க முட்டிக்கு கீழ இருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லாவே. முட்டிக்கு கீழ பாதத்துல ஒரு நரம்பு தனியா டிராவல் பண்ணி வருமுங்க. எப்படின்னா இடுப்புல இருந்து தான் கொண்டு வருமுங்க. அந்த ஓகேங்க. மேல் அந்த குருத்து போன் இருக்குல்லைங்க L4, L5ல இருந்து தான் டிராவல் பண்ணி வருமுங்க. அது ஒரு நரம்பு மட்டும் பெருசா வரும். சரிங்க அந்த மேம். நரம்பு வந்து ஏதாவது ஒரு சைடு வலி இருக்குங்க. ரைட் சைடோ, லெஃப்ட் சைடோ, பேக்கோ, ஃப்ரண்ட்டோ ஏதோ ஒரு சைடு வலி இருக்கும். அவங்க முட்டிங்கால்ல இருந்து தான் கீழ வருதுன்னு சொன்னோம்னா, அது வந்து உங்களுக்கு சயாட்டிக்கா இருக்காதுல்ல. அதுதாங்க மேம். சரிங்க, சரிங்க. ஆமாங்க. அது கால் எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுத்துட்டு, அவங்களுக்கு உணவு முறைகள் நீங்க மாத்தி குடுங்கம்மா. சரிங்க மேம். ஆ அது பண்ணீங்கன்னா மாறுவாங்க. சரிங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லுங்க. ஓகேங்க. இப்போ ஏஜ் அந்த எந்த மாரி ஃபுட் நம்ம இது பண்ணலாங்க மேம்? பிரிஃபர் பண்ணிக்கலாங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு முதல்ல ஜீரண சக்தி கரெக்ட்டா இருக்குதான்னு பாருங்கம்மா. ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குதுங்க மேம். அப்ப ஜீரணம் அவங்களுக்கு கம்மியா இருக்குதுன்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு நீங்க ஃபாஸ்டிங் குடுக்கலாம் அவங்களுக்கு. ஃபாஸ்டிங் வந்து ஃபுல்லா தர முடியாதுங்க. எப்படின்னா, ஆமாங்க. உங்க ஏஜ் வந்து 85 ஆயிடுச்சும்போது பசி வருங்க. ஒரு சிலருக்கு பசி நல்லா வருங்க. ஒரு சிலருக்கு பசி வராதுங்க. அதாங்க மேம், அதாங்க. அப்படி பசி அவங்களுக்கு நல்லா வருதுன்னு சொல்லுது வர்றாங்க, ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு வேளை நீங்க ஃபுட் வந்து பரிந்துரை பண்ணுங்க. சரிங்க மேம், சரிங்க மேம். மத்த நாள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சூப்புல, ஜூஸ்ல, ஃப்ரூட்ஸ்ல அப்படி கொண்டு போய் 2 நாள், 3 நாள் குடுங்க. சரிங்க மேம், சரிங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு வேளை ஃபுட்டு கொஞ்சம் அப்படி சேஞ்சஸ் பண்ணி பண்ணி குடுத்தீங்கன்னாவே, அவங்க நல்லாவே மாற்றம் வந்துரும் அவங்களுக்கு. சரிங்க மேம். அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வெந்தயம் வந்து கொஞ்சம் குடுக்கலாங்கம்மா. சரிங்க மேம், சரிங்க. அது நான் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணது என்னன்னாங்க மேம், இது
சீரகம் வந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. சீரக தண்ணி குடிக்க சொல்லியிருக்கேன். அது ஓகே தானுங்களாங்க மேம்? தாராளமா சாப்பிடலாங்கம்மா. சரி, சரி, சரிங்க மேம். சரி. ஆனா அவங்க சரி. அது குடிக்கிறாங்க மேம். 2 நாளா குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் வந்து அந்த கால் வந்து இன்னும் செட்டில் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது இன்னுமே அது வந்து எரிச்சல் ஆகுது அது அப்படிங்கிறாங்க. மட்டுமே இருக்காதுங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாங்க. ஆ ஆல்ரெடி வந்து சுகர் அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்தீங்களா? சுகர் இருக்கான்னு செக் பண்ணாங்களா? ஆமாங்க மேம். சுகர் இருந்துச்சுங்க. ஆனா இப்ப பார்த்தா சரி. நார்மல் தான் காமிக்குது. பிரஷரும் வந்து 150 இருந்துச்சு. இப்போ 130 தான் இருக்குது. பிரஷர் இப்போ ஓகேங்க. ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்குதுங்க. ஆனா சரி, வந்து ஓகே. என்னன்னா, ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்ல வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. சரி, ஓகேங்க. அது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்ப நீங்க வந்துட்டு உங்களால ஃபுல்லா பார்க்க முடிஞ்சுதுன்னா பாருங்க. இல்லைன்னா அங்க சரி. பக்கத்துல ஏதாவது நம்மள மாரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம யாராவது இருக்கிறாங்க பார்க்குறாங்கன்னா, அவங்கள போய் பார்க்க சொல்லி கொஞ்சம் அட்மிஷன் போட்டு பார்த்தா அவங்க சரியாயிடுவாங்க சீக்கிரமே. ஓகேங்க மேம். ஓகேங்க. நீங்க சொல்ற சரிங்க மேம். ப்ராப்ளம்க்கு. ஓகேங்களா? ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். ஓகேம்மா. தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. வேற யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தங்கமணி மேடம் ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துட்ருங்க. யாரும் கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். நான் சொல்றேன். இப்ப ஏதாவது கேட்டா சொல்லுவேன் நான். ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா, நான் ஆ. உங்களுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். மேம் எனக்கு இப்போ முடிஞ்ச 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க மேம். சொல்லுங்கம்மா. ஓகே. சுமலதா மேம் நீங்க பேசுங்க. ஓகே மேம். தேங்க் யூ. மேம் வணக்கங்க மேம். நான் சுமலதா வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன் மேம். இப்ப நீங்க வணக்கங்கம்மா, சொல்லியிருந்தீங்க வணக்கம். நீங்க சொல்லியிருந்தீங்களா இந்த சயாட்டிக் பெயின் பத்தி. இது வந்து இடுப்பு பகுதியில இருந்து தான் ஆரம்பிக்குமா? இல்ல முதுகு தண்டுவடங்கிறதுனால மேல கழுத்துல இருந்தே ஆரம்பிக்குமா மேம்? இது எப்படி அந்த நம்ம வந்து முதுகு கரெக்ட்டா நோட்டீஸ் கழுத்துலருந்து பண்றது? இல்லைங்கம்மா. கழுத்துலருந்து இல்லைங்க. இடுப்பு தண்டுவடத்துலருந்து தான் வருங்க. இடுப்பு இடுப்பு தண்டு தண்டு. சைடு ஆமா. சைடு பிட்டத்துலருந்து அப்படியே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்படியே கீழ இறங்குங்க. கீழ ஓகே, கால் ஓகே சுண்டு மேம். விரல் வரைக்குமே வலி இருக்கும். கால் நீங்க மே பெருவிரல் வச்சு நீங்க அழுத்துனீங்கனாவே, உங்களுக்கு வந்து வலி நடக்கும்போது அழுத்துனீங்கனாவே, அந்த ஒரு வலி தெரியுமுங்க. அப்புறம் அவங்கனால பெருவிரல் அழுத்தும்போது தெரியும். அப்படிதானங்க ஆமா, மேம்? ஆமாங்க, ஆமா. சாதாரணமா அவங்கனால உட்கார முடியாதுங்க. கால் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு 2 எட்டு நடங்கன்னு சொன்னீங்கனாவே, அவங்கனால நடக்க முடியாது. ஒரு சைடு ஃபுல்லா புடிச்சு இழுக்குங்க. சைடுல ரொம்ப வலிக்கும். அவங்கனால பேலன்ஸ் பண்ண முடியாது. லேடீஸ் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அதிகமா வருதுங்க. நம்ம அதனால தான் இது என்னன்னா, நம்ம முதல்ல அந்த காலத்துல நம்மளுக்கு இந்த களி எல்லாம் வந்து ஏஜுக்கு வந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் தருவாங்க இல்லைங்களா? ராகி களி தருவாங்க. ராகி ஆமாங்க புட்டு, மேம். அந்த எள்ளு உருண்டெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்ப லேடீஸ்க்கு, ஜென்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம இத குடுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 12த் படிக்கிற பொண்ணுங்களுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் வருதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா? அதனால கூட இது ஆமாங்க மேம். வருமோ என்னமோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இருக்கலாமோன்னு தோணுது. அந்த மாரி பெயின் வருதுன்னு சொல்றாங்க. அந்த சைடு ஃபுல்லா ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க. இப்ப நாங்க அதாவது அது காலோட சைடுல மேம். நீங்க சொல்றது அப்படிதானங்க மேம்? ஆமாங்க, பேக் ஆமாங்க. சைடுல இல்ல. பேக் சைடுல இல்ல, சைடுல. பேக் சைடுல வலி வருதுங்க. அது இல்லாம ஓகே. இன்னர் தைஸ், அவுட்டர் தைஸ் இருக்கு இல்லீங்களா? 2 ஆமா, சைட்லயும். ஆமாங்க மேம். ஆமாங்க அங்க மேம். வந்து நல்ல பெயின் வருதுங்க. ஓகே, ஓகே மேம். ஓகே. அது வந்து மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தொடர்ச்சியா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கவே நல்ல அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் தான் நான் போட ஒருத்தங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வர்மா குடுத்து ட்ரீட்மெண்ட் குடுத்து பண்ணுவோம். இப்ப வந்து அக்யூபஞ்சர் மட்டுமே குடுத்து பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப மேம் நீங்க அக்குபஞ்சர்ல மட்டும்னா எந்த மூலத்தோட புள்ளிகள் குடுக்குறீங்க மேம்? இப்ப வந்து உங்களுக்கு கால்ல வந்து எங்க வலி இருக்குதுன்னா, ஃபுல்லா வலி இருக்குங்க. ஓகே மேம். அப்ப அவங்களுக்கு அந்த வலி இருக்குன்னா, இடுப்புலேருந்து கீழ கால் வரைக்கும் எங்கெங்க பார்த்தீங்கன்னா, கிட்னில கொஞ்சம் அதிகமாவே அவங்களுக்கு தேவைப்படுமுங்க. ஓகே மேம். அந்த அந்த இது அந்த பாயிண்ட்டும் போடுவேங்க. அந்த சைட்ல பெயின் வருது இல்லீங்களா? அந்த பெயின் வர்றது இல்லாம ப்ராப் வச்சுட்டு நல்லா பெயின் வர இடத்துல நான் போடுவேங்க. ப்ராப்ளம் வந்து பிரஷர் குடுப்பீங்க. ஓகே. ஆமாங்க, ஆமாங்க. ஓகே, ஓகே மேம். ஓகே. ஆ. இப்ப உங்களுக்கு வந்து ஃபுட்ல வந்து உங்களுக்கு அயர்ன் ரிச்சாவும், புரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச்சா வந்து ஃபுட் வந்து நம்ம பிரிஃபர் பண்ணணும். அப்படிதானங்க மேம்? கண்டிப்பாங்க. அது மாரி ம். குடுத்தோம்னா தான் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஃபுட்ல நீங்க வந்து அதிகமா வந்து குளிர்ச்சியான உணவு தவிர்த்துருங்க. ஓகே மேம். ஓகே. குளிர்ச்சியான உணவுங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த புளிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் தவிர்த்துருங்க. ஆரஞ்சு, லெமனு
இதெல்லாம் தவிர்த்துருங்க. தோசை மாவெல்லாம் சுத்தமாவே தவிர்த்துறணும். அவங்கள வந்து நீங்க கம்பல்சரி 15 டேஸ் எடுக்கவே சொல்லக்கூடாது. இப்ப இட்லி, தோசையே இருக்கக்கூடாது. ஓகே மேம். ஓகே. அது கம்பல்சரி நீங்க அது வந்து நீங்க பாத்துக்கணும். ஃபுல்லா அதுல வந்து நம்ம குடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாரி நீங்க சாப்பிடக்கூடாதுங்கன்னு சொல்லிரணும். ஜூஸ் பாத்தீங்கன்னா, இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவங்க நர்வ்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓ! அது எப்படி அதுக்கு மேம் காலையில வெறும் வயித்துல குடிக்கணுங்களா? வெறும் வயித்துல குடிக்கணுங்கிறது கிடையாதுங்க. நீங்க இடையில பட்ட நேரத்துல கூட குடிச்சுக்கலாங்க. ஒரு 1/2 மூடி வந்து எலுமிச்சம்பழம் கட் பண்ணிட்டு, ஒரு 10 கொத்தவரங்காய் போட்டு அடிச்சு ஜூஸா குடிச்சுட்டா ரொம்ப நல்லது. நரம்புக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. ஓகே அப்புறம் மேம். வந்து ஓகே. முட்டை சாப்பிடுறவங்களா இருந்தாங்கன்னா, ஒரு டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே அது மேம். ரொம்ப நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க நான்வெஜ்ல சாப்பிட மாட்டாங்க. அந்த ராகி புட்டு ஒரு நாளைக்கு குடுக்கலாம். நெய் போட்டு நல்லா ராகி இது கலந்துட்டு, உருண்டை மாரி புடிச்சு வச்சுட்டு கருப்பட்டி போட்டு சாப்பிட சொல்லலாங்க. கருப்பு உளுந்து, ஓகே மேம். எள்ளு சேர்த்து கருப்பட்டி போட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன உருண்டை மாரி புடிச்சு வச்சுட்டா, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அந்த முடக்கத்தான் இலை கிடைச்சுச்சுன்னா உங்களுக்கு, அது வந்து தோசை மாரி போட்டு சாப்பிடலாங்க. இலைய பொடியா கட் பண்ணி போட்டு மேல வந்து அரைச்சு போடுவாங்க ஒரு சிலர். ஆனா அரைச்சு தோசை சாப்பிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, சூடா சாப்பிட்டோம்னா தான் நல்லா இருக்கு. என்ன கொஞ்ச நேரம் வச்சுட்டீங்கன்னா கசப்பு வந்துருங்க உங்களுக்கு அந்த தோசை. அப்ப நீங்க அந்த ஓகே பொடிய மேம். கட் பண்ணிட்டு தோசை போடுறீங்க இல்லைங்களா? நம்ம மேல அப்படியே லைட்டா தூவிக்கலாம். ஓகே மேம். ஆம்லெட்ல கூட அந்த மாரி போட்டுக்கலாம். அந்த பிரண்ட துவையல் வந்து போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பெஸ்ட் என்ன அப்டின்னா, தேங்காய் பால் கம்பல்சரி குடிக்க சொல்லிரணுங்க. தேங்காய் பால். ஓகே. ஓகே. கண்டிப்பா அதுல வந்து நம்ம கரும்பு சர்க்கரையோ, இல்ல அந்த பனங்கல்கண்டோ சேர்த்துட்டு குடிக்கலாங்களா? தாராளமா எடுத்துக்கலாங்க. அது எதுவுமே ஓகே. சேர்க்காம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேட்டே கிடையாது. கொதிக்க வச்சா ஓகே மட்டும் மேம். தான் ஃபேட் நம்மளுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா மேம். கண்டிப்பா. ஓகே. நம்ம கொதிக்க இது வைக்காம பச்சையா எடுத்துக்கும்போது ரொம்ப நல்லதுங்க. கருப்பட்டி அவங்க டேஸ்ட்டுக்கு புடிச்ச மாரி ஏதாவது எடுத்துக்க சொல்லி, இல்ல வெறுமனே கூட எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் வந்து எப்படி டெய்லியுமே குடுக்கலாமா? இல்ல ஒரு நாள் விட்டு அந்த மாரி, இல்ல வாரத்துல 2 தடவ அந்த மாரி எதுவும் அவங்களுக்கு கணக்கு வந்துட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு வந்து செரிமான தொந்தரவு இல்லாம இருக்குது அப்டின்னா, அவங்களுக்கு வந்துட்டு நீங்க தினமுமே ஒரு ஒரு வேளை உணவாவே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஏதாவது இடியாப்பம், புட்டு அந்த மாரி கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா வெறும் கஞ்சி போட்டு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அந்த ஓகே மாரி மேம். எடுத்தா ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி செரிமான தொந்தரவு இருக்குதுன்னு சொன்னோம்னா, நம்ம அத பார்த்து பேலன்ஸ் பண்ணி தான் குடுத்தாகணும் அவங்களுக்கு ஃபுட்ட. ஓகே மேம். ஓகே. வேற ஓகே மேம். ஏதாவதுங்க? ம். தேங்க் யூ மேம். உங்க டிப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. வேற யாராவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கவிதா மேம் பேசுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்மா. மேம் நீங்க சொன்னீங்க கொத்தவரங்காய் குடுக்கலாம்னு சொன்னீங்க இல்லைங்க. அது ஆமாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதுங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகுது மேம் ஒரு சில பேருக்கு. கொத்தவரங்காய் காலையில வெறும் வயித்துல இந்த குடிக்க மாரி சொன்னாங்க. நீங்க வெறும் வயித்துல குடுக்காதீங்கம்மா. ஓகேங்க மேம். இப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இப்ப கூட ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. இங்க எங்கிட்டு இருக்காங்க இப்போ. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க. கேஸ் அதிகமா வந்ததுனால அவங்களால நடக்க கூட முடியல. முதுகுல ரொம்ப வலி. அவங்க வந்து ஒரு ஓகேங்க. 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா, நெறைய வேலை செய்றவங்க லேடி தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க. கேஸ் வந்து ஃபுல்லா சரியான டைம்க்கு சாப்பிடாம அவங்களுக்கு ஃபுல்லா கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. உடம்பு பார்த்தீங்கன்னா, ஓகே. நல்லாவே மெலிசா தான் இருப்பாங்க. ரொம்ப தின்னாலாம் இருக்க மாட்டாங்க. ஒல்லியா தான் இருப்பாங்க. வேலையெல்லாம் அவங்கனால எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப அதிகமான வலி வந்துருச்சு. அவங்கனால பேலன்ஸ் பண்ண முடியல. ஒரு சின்ன ஓகேங்க. சின்ன ஒரு சின்ன ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருசா ஏவன்னு ஏப்பம் வரும் தெரியுங்களா? அந்த ஆமாங்க மேம். மாதிரி ஒரு சவுண்டா ஏப்பம் வருங்க அவங்களுக்கு. நம்ம டச் ம். பண்ணாவே அவங்களுக்கு ஏப்பம் வருங்க. இப்ப நான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நான் இப்ப கொத்தவரங்காய் ஜூஸ் தான் குடுத்துட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு. அதுலயும் ஓகேங்க மேம். இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க வந்து ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சுங்க. ஆ இன்னுமே அவங்களுக்கு அதுதான் நான் குடுத்துட்டு இருக்கிறேன். ஃபுட்ல மட்டும் மாத்தி குடுக்குறேன். இப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. வந்தத விட இப்ப அவங்களுக்கு வந்து நல்லா அந்த வலி எல்லாம் குறைஞ்சிருச்சு. கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்குது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்னுமே அவங்களுக்கு வந்து இந்த நரம்புக்குள்ளயும் கூட போய் சொல்றாங்க தெரியுங்களா? உள்ள நரம்புல கூட ஏதாச்சும் பிடிமானம் இருந்துச்சுன்னா சரியாகும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த ஆமாங்க, மாரி ஆமாங்க. கூட நம்ம இது உதவி பண்ணுதுங்க. இப்ப ஓகேங்க. முருங்கைக்கீரை நம்ம அந்த சாப்பிட்டா நம்ம கோல் ஊனி நடக்கிறவங்க கூட நல்ல எனர்ஜி ஆயிருவாங்க. சின்ன பையன் மாரி ஆயிருவாங்கன்னு சொல்றாங்க இல்லங்க. ஆமாங்க. வயசான அந்த மாரி இதுல அவ்ளோ சத்து இருக்குதுங்க. அப்படி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அவங்களுக்கு கேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா,
அந்த காயை வந்து நீங்க வேக வச்சிருங்க. ஒரு 1/2 மூடி எலுமிச்சங்காய் இருக்கீங்களா? அதையும் அந்த கொத்தவரங்காயும் 2 வேக வச்சுட்டு அந்த தோல் எடுத்துட்டு எலுமிச்சம்பழ தோல் வெளிய எடுத்துருங்க. இந்த கொத்தவரங்காய் 2 உப்பு, ஒரு மிளகு, ஜீரகம் போட்டு குடுத்துருங்க அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. அது கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த கேஸ் பிடிக்காம அவங்களுக்கு கொஞ்சம் மனசு தெளிவாயிருங்க. ஓகேங்க மேம். அத மாரி குடுத்து ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகேங்க மேம். மேம் ஓகே. இது மாதிரி ஒரு பேஷண்ட் இப்ப பார்த்தேங்க மேம் ரீசென்ட்டாங்க. இப்போ ஒரு 10 சரி. டேஸ் ஆகுதுங்க மேம். ம். இப்போ நீங்க சொன்ன மாரி தாங்க மேம் அவங்களுக்கு வந்து புளிப்பு சுவை எடுக்க வேணாம்னு சொன்னேங்க மேம். அவங்களுக்கு மர ம். மூலகத்துல வந்து நெருப்பு ஆட் பண்ணி குடுத்தேங்க மேம். எனக்கு அது ம். ரிசல்ட் வந்து மேம் எனக்கு அவங்களுக்கு 3 இயர்ஸா அந்த ப்ராப்ளம் இருந்தது. சரிங்க. எனக்கு ரிசல்ட் வந்து மேம் எனக்கு ஒரு 5 டேஸ்லயே நல்லாவே ரிசல்ட் கிடைச்சது. அட் சேம் டைம் நான் ஃபுட்ல தான் நாங்க ஃபுல்லா சேஞ்சஸ் குடுத்தேங்க. சூப்பர், சூப்பருங்க. ம். ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது மேம். ஆனா இன்னுமே உங்களுக்கு வந்து மேம் அந்த இடுப்பு பகுதி இருக்குல்லங்க மேம். ஆமாங்க. அவங்க வந்து லேடி தாங்க மேம். அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 48 வயசுங்க மேம். ஒன் சரிங்க. சைடு கால் வந்து ஊனி ஊனி நடந்துப்பாங்க. ம். ஒரு ம். கால்ல தான் பேலன்சிங் இருக்குங்க மேம். அந்த ஒரு காலு இப்ப வந்து ரொம்ப நடக்க முடியாம ஒன் சைடு நம்ம இந்த சியாட்டிகா ப்ராப்ளம் மேம் அவங்களுக்கு. ம். அப்ப ம். அவங்க நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. இப்ப ஓகே இருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த இடுப்பு பகுதியில மேம் அந்த எலும்பு இருக்குல்லங்க மேம். ஆமாங்க. அது மட்டும் ஒரு வீக்கமா இருக்குது மேம். அது மட்டும் தனியா வீக்கம் நல்லா தெரியுது. அது மட்டுமே இன்னும் வலி குறையாமயே இருக்குது. 10 டேஸ் ஆகுது மேம். ஓ! அப்படிங்களா? சரி. நீங்க ஆமாங்க. வந்து மத்த சிகிச்சையும் பண்ணுவீங்களாம்மா? அக்குபஞ்சர் தான் பண்ணுவீங்களா? அக்குபஞ்சர் மட்டும் தான் பண்றேங்க மேம். அப்படிங்களா? சரிங்க. ஓகேங்க. எந்த ஊருங்கம்மா நீங்க? நான் அந்தியூருங்க மேம். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூர். ஈரோடு சைடு. ஓகே. இந்த மாரி நம்மள மாரி யாராவது அங்க ட்ரீட்மெண்ட் பண்றவங்க இருந்தாங்கன்னா, அங்க பார்த்து பண்ண சொல்லுங்க. அட்மிஷன் பண்ணி பண்ண சொல்லுங்க. இங்க ஓகே கோயம்புத்தூர் மேம். வர மாரி இருந்தா இங்க வர சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு வந்து கடிவஸ்தின்னு சொல்லுவோம். நல்லா போட்டு நல்லா மசாஜ் மாரிலாம் குடுத்துட்டு, மூலிகைகள் ஒத்தனங்கள் குடுத்துட்டு பண்ணும்போது, அந்த வலிய ரிலீஃப் பண்ணி குடுக்க முடியுமுங்க. அ ஓகேங்க மேம். அது மாரி ஏதாவது தேவை இருக்குதுன்னா, உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க மேம். ஆனா அந்த வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா மேம் அந்த இடுப்பு தேய்மானம் இருக்கு. நீங்க ஒன் சைடா நடந்து நடந்து அது இடுப்பு தேய்மானம்னு சொல்றாங்க. இடுப்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம். நடக்க முடியாது. இந்த மாரி ப்ராப்ளம் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்லிட்டு நெறைய பேர் வருவாங்க. நம்ம அத சரி ஓகேங்க. பண்ணிக்கிறதுக்கு இதுல நெறைய இயற்கை மருத்துவத்துல நெறைய வழி இருக்குதுங்க பண்ணிக்கிறதுக்குங்க. ஓகே மேம். பட் அது அதுதான் நம் ரீசன் கிடையாதுங்க. என்னங்கம்மா? மேம் அது வந்து அந்த இடுப்பு தேய்மானத்தினால வலி அப்படிங்கிற மாரி அதுதான் ரீசன் அப்படின்னு ஒரு பர்ட்டிகுலரா சொல்ல முடியாது. அப்படிதானங்க மேம்? அத நம்ம சொல்ல முடியாதுங்கம்மா. அதனால தாங்கிறத சொல்ல முடியாதுங்க. நம்ம சிகிச்சைகள் ஓகே, ஓகே. குடுக்கும்போது அவங்க சரியாவாங்க. ஓகே, ஓகேங்க மேம். ஆமா. எனக்கு அது ஒரு பார்த்து டவுட் இருந்தது. சரிங்கம்மா. ஓகேங்க மேம். தேங்க் ஓகே. யூ மேம். தேங்க்யூ. தேங்க் பாலகிருஷ்ணன் சார் நீங்க பேசுங்க. ஹலோ. வணக்கம் மேடம். கீழ இருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒருத்தர் லேடிஸ்ங்க ஒருத்தர் 55 வயசு இருக்குங்க. 85ங்களா? 55ங்க. 55 வயசு. சொல்லுங்க சார். ஆமா. அந்த இடது கால்ல அந்த விரலு அப்புறம் அந்த பாதம் முன்னாடி மட்டும் கொஞ்சம் கெண்டை பிடிச்சுக்குதுங்களாமா? அது கண்டிப்பா அந்த மாரி. கெண்ட பிடிக்கிறது வருங்க சார். சொல்லுங்க சார் அடுத்தது. அந்த அவ்வளவுதானுங்க. அது அந்த மாரி தான் இருக்குங்கிறாங்க. இடது கால் மட்டும். நீங்க தண்ணி கொஞ்சம் நெறைய குடிக்க சொல்லுங்க சார் அவங்கள. நம்ம சரிங்க, சரிங்க ஆக்சுவலா மேடம். பார்த்தீங்கன்னா, இந்த கெண்ட பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தண்ணி தான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணணும். தண்ணி நெறைய குடிக்க சொல்லுங்க. ஆ சரிங்க மேடம். மூச்சு பயிற்சி கண்டிப்பா செய்ய சொல்லுங்க. மூச்சு பயிற்சி கம்பல்சரி செய்யணும். சரிங்க மேடம். அது சரிங்க மேடம். செய்யும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ பண்ணி குடுக்க முடியுமுங்க. அந்த கால் சரி. வலி இருக்குன்னா, நீங்க பாயிண்ட்ஸ் போட போட ரெடி ஆயிடுவாங்க. அப்படி ஆ. இல்லன்னா, அடுத்தது வந்து நம்ம அந்த வேற சிகிச்சைகள் கொஞ்சம் பார்க்கலாங்க. சரிங்க, சரிங்க மேடம். உணவுல நார்மலா நீங்க எப்பவும் போல நெறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது, நல்லா மென்னு ம். சாப்பிடுறது அதெல்லாம் சொல்லுங்க. ஒரு ஒரு பேஷண்ட்டுக்குமே நம்ம அத கம்பல்சரி சொல்லணும். நல்லா பொறுமையா வாய சரிங்க. மூடி, நல்லா உமிழ்நீர் சுரக்கிற மாரி மென்னு சாப்பிடுங்க. அப்படிங்கிற விஷயத்த சரிங்க நம்ம மேடம். சொல்லிட்டே இருக்கணுங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். சொல்லுங்க சார். தேங்க் யூ ஓகேங்க சார். மேடம். சரி. ஓகே சார். தேங்க் யூ சார். வேற வேற ஏதாவது எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா? பாலகிருஷ்ணன் சார் டவுட் கேட்டாரு. ம்ஹ்ம். இன்னும் வேற யாரும் ஒண்ணும் கேட்கலீங்க. வேற ஏதாச்சும் ஜெனரல் டிஸ்கஷன் ஏதாச்சும் இருந்தா கொடுங்கப்பா. யாருக்காச்சும் வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட இப்ப நமக்கு இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது.
வேற சந்தேகங்கள் இருந்தா கூட ஜென்ரலா இருந்தாலும் கேளுங்க, பேசலாம். சரி, ஓகே. நானே சொல்றேன் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த சீசன்ல சளி கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்குது இல்லைங்களா? அந்த சளி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அதிகமா இருக்கிறதுனால, இந்த காத்து ரொம்ப விசுவிசுன்னு வந்துட்டு இருக்குது. அந்த காத்துக்கு இப்ப வீசிங் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அந்த வீசிங் ப்ராப்ளத்தினால இருமல் ரொம்ப அ அதிகமா இருக்குது. அவங்கனால வந்து பேலன்ஸ் பண்ண முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க இருமல் சவுண்டு பாத்தீங்கன்னா, 2 வீட்டுக்கு, 3 வீட்டுக்கு அந்த பக்கம் சவுண்டு கேட்கிற மாரி, ஒரு பெரியவங்கலேருந்து குழந்தை வரைக்கும் அந்த மாரி இருக்குது. இப்ப ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு குழந்தைய பாத்தேங்க. அந்த குழந்தைக்கு மூச்சே விட முடியலைங்க. வயிறெல்லாம் அப்படியே எக்கி எக்கி அ மேலயும் கீழயும் மூச்சு வாங்கிட்டு போகுது. அந்த மாரி அவங்களுக்கு போகும்போது, அ பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்லயே இருக்கிறதுனால, அ அவங்க கொஞ்சம் வருஷமாவே நம்ம ட்ரீட்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வேற எதுவும் போகாம நம்மகிட்ட வந்தாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 டேஸ் நான் வந்து இங்க அவங்களுக்கு அட்மிஷன் போட்டேங்க அந்த குழந்தைக்கு. அவங்களுக்கு ஒரு 1 டே ஃபுல்லாவே ரொம்ப சிரமப்பட்டாங்க. இருமல்லே நிக்கலைங்க. ஒரு 4 வயசு, 5 வயசுக்குள்ள தான் இருக்குங்க அந்த குழந்தைக்கு. அம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட முடியாது. ஆனா பசிக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட முடியல. இருமல்லே நிக்க மாட்டேங்குது. மூச்சு விட முடியல. மூச்சு பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தாவே பயந்துக்கணும். அந்த மாரி தான் ஃபுல்லா போயிட்டு, போயிட்டு மேல இழுத்து, இழுத்து வர்ற மாரி இருந்துச்சு. ஆனா பேரண்ட்ஸ் தான் நல்லாவே தைரியமா நமக்கு சப்போர்ட்டா ஓகேன்னு சொல்லி நம்ம சொல்றத கேட்டு ஓகேன்னு சொல்லி தைரியமா இருந்ததுனால, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்க முடிஞ்சது அவங்களுக்கு. அப்ப நம்ம குடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 1 டே ஃபுல்லா ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த குழந்தை. அப்புறம் 2ண்ட் டேங்கும்போது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீ ஆயிட்டாங்க. 3 டே பார்த்தீங்கன்னா, நல்லா நார்மலா ஆக்டிவா அவங்க வேலைய அவங்க பார்க்குற மாரி விளையாடுறது, ஓடுறது அந்த மாரிலாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி இப்ப பெரியவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்க வந்து ஒண்ணும் சாப்பிடாம படுத்துடுறாங்க. அப்ப அது வந்து என்ன சீக்கிரமா சரியாக ஆரம்பிக்குது. அ பெரியவங்க வந்து என்னன்னா, இருமல் வந்தாலும் ஒரு சிலர் வந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லி விட்டுர்றாங்க. ஆனா ஒரு சிலர் சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிட்டுறாங்க. ஏதாவது 2 வாய் சாப்பிட்டுக்கலான்னு உள்ள போயிருது. அப்போ சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு நுரையீரலுக்கு வந்து மூச்சு விட முடியல. அந்த ரொம்ப அழுத்தமாயிருது. அப்ப இருமல் ரொம்ப ஜாஸ்தியா குத்தி, குத்தி அவங்களுக்கு இருமல் வருது. அப்ப நம்ம இந்த வெண்டைக்காய் சூப் ஒண்ணு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்களுக்கு நைட் எதுவுமே சாப்பிடாம, வெறும் வெண்டைக்காய் சூப் மட்டும் குடிங்கன்னு சொல்லி பண்ணிட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு 5 டேஸ் கண்டிப்பா அவங்க அந்த இருமல்லேருந்து வெளியில வந்துர முடியும். சளியும் கரைஞ்சு குடுக்க ஆரம்பிச்சுருதுங்க. இது கொஞ்சம் நல்லா இந்த டைம்ல எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூங்க மேம். ரொம்ப நல்ல டிப்ஸ். இப்ப இந்த சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா பாலகிருஷ்ணன் சார், நீங்க மறுபடியும் டவுட் கேட்கணுங்களா? ஹலோ. ஆமாங்க மேடம். ஆமாங்க. சார் பேசுங்க. சார் சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஒரு வணக்கம் 50 சார். வயசு இருக்கும் மேடம். ஒரு லேடீஸுங்க. ஓகேங்க. அவங்களுக்கு பார்த்தா இந்த வாய் வறண்டுக்குதுங்க மேடம். இந்த சரி. உமிழ்நீர் வந்து அதிகமா வர்றதில்ல. ம், ம். சீக்கிரம் ட்ரை ஆயிருதுங்கிறாங்க. ஓகேங்க சார். அப்புறம் இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த கழுத்து வலிக்குதுங்கிறாங்க. கழுத்து புடிச்சுக்குதுன்னு சொல்லி அப்படியே இறுக்கி புடிச்சுக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க. 2 ப்ராப்ளம் சொல்றாங்க அந்த மாரி. ஓகே. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? பாயிண்ட் போட்டுருக்கீங்களா சார்? பாயிண்ட் இன்னும் போடலீங்க. நேத்து தான் சொன்னாங்க. இன்னும் போடலீங்க. பாயிண்ட் சரிங்க. போடல. கொஞ்சம் போக முடியல என்னால. சரிங்க. அப்ப அவங்களுக்கு உணவு முறை சொல்லிட்டீங்களா? ஏதாவது மாத்த சொல்லியிருக்கீங்களா? இல்ல இன்னும் சொல்லீங்க மேடம். நான் கொஞ்சம் வெளிய இருந்தேனுங்களா, அதனால போக முடியல. நேத்து தான் சரிங்க, சொன்னாங்க. சரிங்க. நாளைக்கு தான் போய் ஓகே. பார்க்கணும் மேடம். ஓகேங்க. ஓகேங்க சார். போய் பார்த்துட்டு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுங்க. இப்ப அவங்களுக்கு உணவு வந்து நீங்க ஆ ஜீரணமாகாம இருக்கா? இல்ல அவங்களுக்கு மண்ணீரல சக்தி பத்தாம இருக்குதா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். நீங்க சொல்றது பார்த்தா வாய் வறண்டிருக்குது அப்படிங்கும்போது. சரிங்க ம். மேடம். அதுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு குடுத்துட்டு, பழ இல்ல உணவுலாம் சாப்பிட சொல்லிருங்க. அ நல்லா மென்னு சாப்பிட சொல்லுங்க. எதை நல்ல இனிப்பான பழங்கள் நல்லா சுவைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். அத குடுக்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆயிருவாங்கங்க. ஆ அதான் அது மெயினா நம்ம அந்த உமிழ்நீரு அந்த ட்ரை ஆயிருதுங்கிறாங்க. வாய் வந்து சீக்கிரம் வறண்டுருது. தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறாங்களாமா. ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ. தண்ணி குடிக்கிறாங்கன்னா, அவங்க எப்படி குடிக்கிறாங்கன்னு பாருங்க. தண்ணி வந்து மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்களா? சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கிறாங்களா?
ஓ! சரிங்க மேடம். அத கவனிக்கங்க. அத முதல்ல கவனிச்சு பார்க்கணும். நல்லா குடிக்கும்போது நல்ல தண்ணி டேஸ்ட்டா வரணும் உங்களுக்கு. சரிங்க மேடம். அதெல்லாம் கவனிச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு நம்ம ஈஸியா நம்ம சரிங்க. ரிசல்ட் உங்களுக்கு குடுத்துற இந்த முடியும். உமிழ்நீர் அதிகம் வர்றதுக்கு வந்து இப்போ ஸ்ப்ளெயின்ல போட்டுக்கலாங்களா பாயிண்ட்? அவங்க என்ன ப்ராப்ளம்னு அவங்க பல்ஸ்ல பாருங்க சார். ஆனா எல்லாம் ப்ராப்ளம் இருக்கலாம்னு தோணுது மண்ணீரல் தான். வயிறு சரிங்க. தொண்டை காஞ்சிருக்குது இல்லைங்களா? உதடு இதா இருக்கும்போது அப்ப நம்ம அப்படிதான் நம்ம ஆமாங்க. நம்ம மூலகத்துல தான் நம்ம அதான் பார்க்கணும். நாக்கு வறண்டுதுங்கிறாங்க. அதாங்க சார் நம்ம மூலகம் என்ன நம்மளோட மூலகத்துக்கு தான் என்ன மூலகம் நம்மளுக்கு வருது. அப்ப நம்ம அதுக்கு சரி. தான் நம்ம அதுக்கு அது மாரி பார்த்துட்டு நம்ம பாயிண்ட்ஸ் குடுத்துருவோம் இல்லைங்களா? சரிங்க மேடம். அப்போ அந்த சரி. வயித்துக்கு செரிமான தன்மை சரியில்லாம இருந்தாலும் அந்த மாரி தானே சார் இருக்கும். சரிங்க மேடம். அது கழு பார்த்துட்டோம்னாவே சொல்லுங்க. இந்த கழுத்து வலி இந்த மேல பின்னாடி வந்து இந்த கழுத்து வலிக்குதுங்கிறாங்க. அது ஒண்ணு சொல்றாங்க. அதுதான். அது என்னன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுக்கலாங்க சார். சரிங்க அந்த மேடம். பெயின் இருந்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பாயிண்ட் போட்டீங்கன்னாவே அவங்களுக்கு வலி குறைஞ்சிரும் இல்லைங்களா? கழுத்து சைடு தான் பெயின் அதிகமா இருக்குதாங்க. கையெல்லாம் ஏதாவது தூக்க முடியுதா? இல்லையா? அவங்க அத மாதிரி கவனிச்சோம்னாவே போதும். கழுத்துல வலி ஆ. இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க மேடம். அப்போ கையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? கை தூக்க முடியுதா அவங்கனால? இல்ல ஏதாவது கீழ குனிஞ்சுட்டு ஒர்க் பண்றாங்களா? ஆ. சரி அந்த மேடம். அந்த மாரி அந்த மாரி ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கழுத்து வலி வரும் இல்லைங்களா? ஆமாங்க மேடம். சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் அந்த மாரி இருக்கு. அப்போ கொஞ்சம் எந்திரிச்சுட்டு அவங்களுக்கு கழுத்து வலி இல்ல இருக்குதுன்னா, நம்ம சிஸ்டம்ல நல்லா ஒர்க் பண்றதில்ல. ஸ்ட்ரெச் வீட்ல பண்ற மாரி சும்மா தான் பண்ணணும். இருக்கிறாங்க. ம். ஓகேங்க. சரிங்க மேடம். அதுக்கு ஓகேங்க. எந்த மாரி பாயிண்ட்ஸ் குடுக்கலாமா? கழுத்து வலி இல்ல கை வலி இருந்துன்னா? அது அ நீங்க பல்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க எதுல சரிங்க. நம்மளுக்கு எப்படின்னு பார்த்துட்டு சொல்லி அதுக்கு தகுந்த அனலைஸ் மாரி பண்ணி குடுத்துக்கலாம். ஆமாங்க. இல்ல ஜெனரல் நான் சொல்றது. பொதுவா சரி கழுத்து வலின்னா எந்த மாரி குடுக்கலாம்? அதுக்கு அந்த மாரி கேட்டேன் நானு. ஜென்ரலானே இப்ப நம்ம அப்படி படிக்கிறது இல்லைங்க சார். நம்ம இங்க வந்து நம்மளுக்கு என்னதுன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. நம்மளுக்கு எங்க கிளாஸ்லயே. மறுபடியும் பார்த்துட்டு குடுத்துக்கலாங்க. அப்படிதானே பண்ண சொல்றாங்க. எல்லா மாரி ம். நம்மளுக்கு சொல்லி தர்றதில்ல இல்லைங்க. நம்ம வந்து எப்படின்னா, ம். இதுக்கு இந்த பாயிண்ட்ன்னு சொல்லாம நம்ம அனலைஸ் பண்ணி தானே பண்ண சொல்லி தர்றாங்க நம்மளுக்குங்க. அது எல்லா ஆமா. ஏபிசிடி அப்படிதான் அந்த மாரி தானே. ஆமா அப்படிதான் ம். சொல்லிக்கிறாரு சாரு. ம், ம். அந்த மாரி பண்ணும்போது சரி. நமக்கு நம்ம ரிசல்ட் குடுக்க முடியுமுங்க. சரிங்க மேடம். அத பார்த்துட்டு பண்ணிக்கலாங்க. அப்படி கழுத்து ரொம்ப வலி இருக்குது, கை ரொம்ப வலி இருக்குதுன்னா, நம்ம அந்த லங்ஸ் பாயிண்ட் போடலாம் இல்லைங்களா? அது குடுக்கும்போதே ரெடி ஆவாங்க சரி. இல்லங்க. ம். சரிங்க மேடம். பேக் சைடுனா எஸ்ஐ பாயிண்ட் ஏதாவது பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. சரிங்க மேடம். சரி. ஓகேங்க சார். சரி ஓகேங்க சார். மறுபடியும் செக் பண்ணிட்டு குடுத்துக்கிறேங்க. உடனே எஸ்ஐ பாயிண்ட் அப்படி பார்த்துட்டு போட்டுக்கலாம் பேக் சைடுனா. ம். சரிங்க மேடம். எனக்கு இப்ப இந்த ரைட் சைடு மட்டும் இப்போ ஒரு 15 நாளா சளி ரைட் சைடு மட்டும் வருது. லெஃப்ட் சைடு மூக்குல வர்றதில்ல. சரிங்க. ரைட் சைடு மூக்குல மட்டும் சளி ஒரு 2, 3 தடவ. காலையில கொஞ்சம் நெறைய வருது. அப்புறம் இடையில ஒரு 2 தடவ வருங்க. சரி. ஆனா ரைட் சைடு மட்டும் சளி வருது. அப்ப நீங்க எல்லா சளியும் வெளியில வரணும் இல்லையா நம்மளுக்கு? உள்ள ரைட் சைடு வந்தாலும் பரவால்ல. லெஃப்ட் சைடு வந்தா ஏதோ ம். ஒரு சைடு வெளியில போயிரணும் இல்லையா? அதான் மேடம். அப்ப மூச்சு மட்டும் நார்மலா போகுதா வருதான்னு கவனிங்க. சரிங்க மேடம். வந்து பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணிருங்க. சரிங்க மேடம். சரி. அப்ப நீங்க மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நார்மல் ஆயிடுவீங்கல்லங்க. சரிங்க மேடம். அந்த சளி வந்து ஏதோ ஒரு சைடு வெளியில வர்றது நல்லதுதாங்க சார் நம்மளுக்கு. உள்ள அதான் ஒரு தேங்கி சைடு மட்டும் வருது. இருக்கிறதுனால அதான் சரி. ம். அது வெளியில அதனால. வந்துரும். அப்ப நீங்க அந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்க. சரிங்க ஃபுட் மேடம். வந்து நிறுத்திருங்க. சரிங்க மேடம். ஃபுட்டு சாப்பிடாம ஏதாவது பசிக்கு சூப்பு இது மாரி மட்டும் குடிங்க. சரிங்க மேடம். ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் வந்துரும். சரிங்க மேடம். சரி. அப்படி இல்லன்னா பக்கத்துல யாராவது நம்ம ஹீலர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட போய் பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்க மேடம். ஓகேங்க சார். சரிங்க. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலங்க மேம். ஓகேம்மா. வேற ஏதாச்சும் டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இது பண்ணலாமா? கோட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கலாம். வேற எதுக்காச்சும் இப்ப கிளினிக்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கொஞ்சம் தயவு செய்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கலாம். யாராச்சும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரும் அமைதியா தான் இருக்கிறாங்க. சரி மேம். ஓகே. சரி கவிதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேம் பேசுங்க. கவிதா சொல்லுங்கம்மா. கவிதா சார் குட் ஈவினிங் சார்.
குட் சார் ஈவினிங் ஒரு மேம், சொல்லுங்க. 21 வயசு பொண்ணு சார். அவங்க வந்து அம்மா போட்டிருந்தது சார். அதுக்கு முன்னாடி ஓகேம்மா. வந்து பாத்தீங்கன்னா சார் அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருந்ததுங்க. அப்புறம் மறுபடியும் ம் அம்மா போட்டதுக்கு அப்புறம் வந்து இப்ப அதிகமா வந்து ட்ரை ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுங்க சார். இப்போ ஒன் டே ம் ம் வந்து தண்ணியே குடிக்காம இருக்காங்க. ஆனா அந்த தண்ணி குடிக்கிறாங்க அந்த தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற தாட்டே இல்லைங்க. அந்த நாள் ஃபுல்லா தண்ணி ம் குடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ்ல தான் இருக்காங்க. தாகம் அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லைங்க அவங்களுக்கு. அத சாப்பிட்டாலும் ம் சரி, ம் ம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தாகங்கிற ஃபீலிங்ஸே இல்லைங்க சார் அவங்களுக்கு. ம் 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 அப்புறம் அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப லீனா இருக்கிறாங்களாமா, குண்டா இருக்கிறாங்களா, ஒபீஸா இருக்காங்களா? ரொம்ப லீனா இருக்காங்க சார். ரொம்ப லீனா இருக்காங்க. ஓகே ஓகே. லீனா இருக்காங்க. என்னங்க சார் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விட ரொம்ப திணறாங்க. ம் 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 ஆக்ஸிஜன் பத்த மாட்டேங்குதுங்க சார். அதே மாதிரி சார் ம் ம் அவங்களுக்கு மார்னிங் ஆன 9 ஈவினிங் வந்து சார் 9:00 ட்ரிபிள் வார்மர் டைம்லிங்க சார். கால் ம் ம் மூட்டு ம் வலி அடுக்க ஆரம்பிச்சுக்குதுங்க. ம் 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 அதே மாதிரி ஓகேம்மா. நைட்டு ம் காலையில சொல்லுங்க எழுந்தும் சொல்லுங்க. போது சார் அந்த கை ஒரு 7 மணி வரைக்கும் சார் கை மூட்டெல்லாம் வீக்கமா இருக்குதுங்க. ம் ம் ஓகே சார். ஓகேம்மா. இப்ப அது நீங்க எனக்கு இப்ப நீங்க இந்த பர்டிகுலர் நபரை பத்தி பேசுறீங்க இல்லையா? உங்களோட பாயிண்ட் ஆமாங்க ஆஃப் சார். வியூல உலகத்தோட பாதிப்புனால இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்க தோணுது, உங்களுக்கு சார் தோணுது? இதுக்கு வந்து எனக்கு வந்து சார் இந்த காற்று மூலகமும் நீர் மூலகம் பாதிச்சிருக்குங்க சார். அதுக்கு முன்னாடி நில மூலகம் நல்லாவே அடி வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சுதுங்க சார். சரி. இப்ப இதுல வந்து ஏன்னாங்க சார் அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டே இருக்காங்க. ம் இன்னொன்னு ம் ம் சுவைங்கிறது நாக்குல என்ன சுவை இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு குடுத்தா போதும். ம் ம் அந்த ம் மாதிரி தான் இருக்காங்க. அப்ப நாக்குல சுவை இல்ல அப்படிங்கும்போது எனக்கு நிலமும் காற்று மூலகம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுதுங்க சார். சரிம்மா. ஓகே. உங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்கீங்க, கரெக்ட். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன், கேட்டு ட்ரை பண்ணுங்க. ரிசல்ட் எப்படி ஓகேங்க சார். வருதுங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம ஒரு நாள் இங்க குரூப்ல அதை பேசலாம். இப்ப வந்து இதுல ஓகேங்க வந்து அந்த பர்டிகுலர் நபருக்கு, நீங்க சொல்லக்கூடிய நபருக்கு வந்து வெப்பத்தோடத வந்து ரொம்ப அதீதமான தாக்கத்துல இருக்குது. சரிங்களா? வெப்பத்தோட தாக்கம் வந்து அதிகமா இருந்தா பொதுவா தண்ணி குடிக்கணும். ஆனா இது வந்து எப்படின்னா, வெப்பத்தோட தாக்கம் ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா தண்ணி தாக்கம் சுத்தமா போயிடும். ஓகே ஓகேங்க சார். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்க வந்து பாடி வந்து ரொம்ப லீனா இருக்கும், குச்சி மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாங்க சார். சரிங்களா? அப்போ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்னன்னா, ட்ரிபிள் வார்மரையும் பெரிகார்டியத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்க ட்ரிபிள் சார். வார்மரும் பெரிகார்டியம். சரிங்களா? பெரிகார்டியத்தோட இந்த வாட்டர் பாயிண்ட் கொடுங்க, P3 கொடுங்க. ட்ரிபிள் வார்மர்ல ஓகேங்க ட்ரிபிள் வார்மர் 2 கொடுங்க. சரிங்களா? இது கொடுத்த உடனே ஓகேங்க என்ன சார். ஆகும்னா, அவங்க உடம்புல யூரின் போகும்போது பயங்கர எரிச்சல் வர ஆரம்பிக்கும். இப்ப வராது, நீங்க பாயிண்ட்ஸ் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள அந்த எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். அந்த எரிச்சல் ஓகேங்க சார். வந்துருச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அவங்க ஓகே. தண்ணி குடிக்காம இருக்க வைக்க வேணாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில முன்னாடி வச்சுட்டு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் டிராப்பா வச்சு குடிச்சுக்க சொல்லுங்க. இந்த பாயிண்ட்ஸ் ஓகேங்க போட்டதுக்கு சார். அப்புறம் நமக்கு இந்த யூரினேஷன்ல அந்த ஹீட் வெளியே வர ஆரம்பிக்கும் போது அது எரிச்சல் மாதிரி இருக்கும். அல்லது கடுகடுப்பு பிடிச்சா என்ன சிரமம் இருக்கோ அந்த மாதிரி வரும். ஓகேங்க அந்த சார். இல்லை அப்படின்னா வயித்தல போகும். ஓகேங்க ஸோ சார். இந்த தண்ணி ரெண்டு குடிச்சா வாமிட் ஆகுதுங்கிறாங்க சார். வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறம் குடிக்க சொல்லுங்க. ஓகேங்க சார். இது வந்து ட்ரை பண்ண சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஓகேங்க சார். அவங்க தண்ணியை டம்ளர்ல குடிக்க முடியலன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் குடிச்சிட்டு விட்டுற சொல்லுங்க. ஓகேங்க சார். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் குடிச்சிட்டு விட்டுற சொல்லுங்க. ஓகே. ஸோ P3 TWT வந்து ஒரு வாரத்துல இப்போ முடிஞ்ச 2 நாளைக்கு என்ன ரொம்ப அவங்க சிரமப்படுற மாதிரி தெரியறதுனால நீங்க ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை பாயிண்ட் கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கு ஓகே. அப்புறம் அடுத்த வாரம் வரும்போது SP9 கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். SP9 ஓகேங்க சார். ஸ்டொமக் 44 கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து நிலத்துல ஓகே. ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ அவங்க தண்ணி குடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து லங்ஸுக்கு எனர்ஜி கொடுக்கறதெல்லாம் அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே அந்த ஆர்டர்லயே கூட்டிட்டு போங்க. பெரிக்கார்டியை முடிச்சுக்கோங்க, நெருப்பு முடிஞ்சாலும் நிலத்துக்கு வாங்க, நிலம் முடிஞ்சாலும் காற்றுக்கு வாங்க, காற்று முடிஞ்சு நீருக்கு வாங்க. ஓகேங்க சார். இப்ப இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து அதிகமா ஒன்றும் பெருசா எடுத்துக்க முடியாது. அதனால கஞ்சி மாதிரி அல்லது வேற ஏதாச்சும் மைல்டா என்ன இருக்கோ அது மாதிரி விருப்பப்படுற மாதிரி தோணுதல் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடுங்க.
அடுத்த தடவை ஸ்பிளீன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது பழங்கள் நிறைய சாப்பிட சொல்லிடுங்க. ஓகேங்க சார். அட்லீஸ்ட் ஒரு ஃபுட் 2 இன்டேக் வாரத்துல அவங்களோட ஃபுட் இன்டேக்குமா ஃபுட் இன்டேக்கே இல்லைங்க சார் அவங்களுக்கு. இல்ல. அதுதான் அதனாலதான் தண்ணியிலேயாச்சும் அவங்கள வாழ வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நமக்கு. அவங்க தண்ணி குடிச்சாலும் வாமிட்டிங். வாமிட்டிங் அதை ஹெவியா குடிக்க வேண்டாம். 2 ஸ்பூன் மட்டும் குடிச்சிட்டு விட்டுற சொல்லுங்க. ஏன்னா ஓகேங்க உங்களுக்கு சார். வயிறு பெரட்டு வயிற்றுல எல்லாம் ஹீட் இது அதீதமா நின்றுட்டு இருக்குது. ஓகே எல்லா ஓகேங்க சார். ஆர்கனும் வெப்பத்தினால வேலை செய்ய முடியாது. ஓகேங்க சார். அதனால நம்ம வெப்பத்தை முதல்ல தணிக்கணும். உடம்பு முழுக்க வெப்பத்தை தணிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்கனுக்குள்ள போக முடியும். அதனாலதான் நான் அடுத்த வாரம் நீங்க SP9 எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்க சார். இந்த வாரம் நீங்க 2 நாளைக்கு ஒரு தடவை இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை P3யும் TW2வும் கண்டினியூஸா கொடுத்துட்டே வாங்க. ஓகேங்க சார். அதுல சேஞ்சஸ் இருக்காங்கிறது அப்புறம் நம்ம ஃபீட்பேக்ல வாங்கிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாங்க சார். ஓகேம்மா. அடுத்து சுமலதா மேடம் சீக்கிரம் கேட்டுக்கலாம். அவங்கள வாங்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். சார் வணக்கங்க சார். சார் என்னோட பேஷண்ட் சார், அவங்க ஏஜ் வந்து 50ங்க சார், லேடி. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா வந்து இப்போ நார்மலா இருக்கு. டேப்லெட்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. பசி நல்லா இருக்கு. இந்த மோஷன் பிரச்சனை அதுவும் கிடையாது. ஆனா அவங்க கால் பெருவிரல்ல பாத்தீங்கன்னா, ரைட் சைடு கால் பெருவிரல்ல அந்த நல்லா வீங்கி இருக்கு. அந்த விரலே வந்து நல்லா பெருசா வீங்கி இருக்கு. 2 காலுமே வீக்கா இருக்கு. அதாவது பாதத்துக்கு அந்த கணுக்கால்ல இருந்து கீழே ஃபுல்லாவே 2 காலுமே வீக்கா இருக்கு. பிளஸ் வந்து இந்த பெருவிரல்ல பாத்தீங்கன்னா நல்லா பல்ஜ் ஆயிட்டு அந்த இடத்துல புண்ணு மாதிரி வந்துருது. வந்து நீர் கட்டி மாதிரி உடைஞ்சதுல இருந்து கொஞ்சம் சலை மாதிரியும் தண்ணியாவும் வருது. அப்புறம் அது கொஞ்சம் நீடில் அதை சுத்தி நீடில் போட்டு கொஞ்சம் ஆறின பிறகு பார்த்தா அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த கரெக்டா அந்த SP1 SP2 அந்த ஏரியாவிலேயே சுத்தி அந்த பெருவில சுத்தி அந்த புண்ணாயிட்டு இந்த மாதிரி தண்ணியா வருதுங்க சார். இது எதனாலங்க சார்? இதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க சார்? ஓகேம்மா. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் தான் வருது. வலது விரல்ல தான் சொல்லிக்கிறீங்க இல்லையா? இடது விரல்ல ஆமாங்க கிடையாது. சார். இடது பக்கம் இல்லைங்க சார். சரி, வலது விரல்ல வரனால அவங்க தூக்கத்தோட தன்மை எப்படி இருக்குது? தூக்கம் நல்லா தூங்குறாங்களா இல்ல தூக்கத்துல கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க சார். இல்லைங்க சார், பிரச்சனை இல்லை. பகல்லையும் வந்து ஓரளவுக்கு தூங்குவாங்க, நைட்லயும் நல்லாவே தூங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே நைஸ். அப்படின்னா நம்ம வந்து லிவரோட எனர்ஜி அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. பிரச்சனை கிடையாது. இப்ப ஸ்பிளீனோட எனர்ஜி மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப வந்து நமக்கு வந்து ஸ்பிளீன்ல வந்து அந்த பர்டிகுலரா SP1 SP2 ஏரியாக்குள்ள தான் முதல்ல ஆரம்பிக்கும். இதுலதான் நம்ம காலில் வந்து புண்ணு வந்து பொதுவா நம்ம இந்த 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 நபரை பத்தி சொல்லல. பொதுவா வரவங்களுக்கு அதை கால் எடுக்கணும் விரல் எடுக்கணும்னு சொல்லி வர்றதெல்லாம் இந்த பெருவிரல்ல தான் முதல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா? இது வந்து நம்மளோட ஸ்பிளீனோட எனர்ஜி டிஃபிஷியன்சி மட்டும் தான் காமிக்குது. அதே நீங்க வலது பக்கம் வந்துட்டனால வலது பக்கம் வந்தா நமக்கு லிவர் எனர்ஜி, இடது பக்கம் வந்தா ஸ்பிளீன் எனர்ஜி அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து வச்சுக்கலாம் நம்ம. இப்ப வலது விரல்ல வந்தனால அப்படி தூக்கம் கெட்டு இருந்துச்சு சொன்னா லிவரை முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்டா இவங்களுக்கு வந்து நல்லபடியா எனர்ஜி இருக்கிறதுனால நம்ம லிவரை விட்டுடலாம். லிவர் எனர்ஜி பாசிட்டிவா இருக்குதுன்னு விட்டுட்டு ஸ்பிளீனை மட்டுமே டைரக்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்பிளீனோட எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னா ஒண்ணு அந்த பெரிகார்டியத்துல இருந்து P7 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸ்பிளீனுக்கு கொடுக்குற பாயிண்ட் P7 பெரிகார்டியத்துல இருந்து எனர்ஜி வந்து ஸ்பிளீனுக்கு. P7 பாயிண்ட் நீங்க தாராளமா இந்த பர்டிகுலர் நபருக்கு யூஸ் பண்ணலாம். P7ம் TWல அதே மாதிரி வுட் பாயிண்ட், சாரி TWல அதே மாதிரி எர்த் பாயிண்ட். நம்ம எல்போல வரும் 8 10 நம்பர் கரெக்டா ஞாபகம் இல்லை, அந்த நம்பரை பயன்படுத்திப்பாங்க. இது 2 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா பழங்கள் சாப்பிடறாங்களாங்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுனாலும் ட்ரை ஆயிட்டு இருக்கும், லேட் ஆகும் நமக்கு. அதனால இந்த டயத்துல பழம் கம்பல்சரியா வேணும். ஏற்கனவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிடும். இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் தான் சேஞ்சஸ் சரியா பார்க்க முடியும். அதுக்குள்ள இவங்க அந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சு சேர்த்திக்கணும். பயந்துட்டு பழம் சாப்பிடாம இருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க சார். சப்போஸ் அந்த புண்ணு மாதிரி நமக்கு வடிது வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமா ஃபீல் ஆச்சுன்னா இந்த தாத்தா தலைவெட்டி பூ இருக்கு இல்லைங்களா? ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் விளையாண்டு இருப்பீங்க இல்லம்மா? அப்படியா? என்ன மேடம் ஸ்கூல்ல படிச்சீங்க? ஒரு செடியை பிடிங்க வச்சுட்டு அந்த செடியோட மேல டாப்ல வந்து ஒரு மஞ்சள் கலர் பூவோ வெள்ளை கலர் பூவோ இருக்கும்.
உடனே கூப்பிட்டு அந்த தலையை அந்த பூ வச்சு அந்த செடியை வச்சு, செடி ரொம்ப சின்னதா தான் இருக்கும், பூவும் சின்னதா தான் சார் இருக்கும். குச்சி மாதிரி நீட்டா இருக்குல்லங்க சார், அது வாங்க சார். அதேதான் ஓகே குச்சி ஓகே, மாதிரி அதான் நீட்டு இருக்கும், ட்ரைடாக்ஸ் சார். 2 ஓகே 3 ஓகே இலை. ஓகே, அது அது பேர் என்னது? வந்து ட்ரைடாக்ஸ் சார். இப்படி எல்லாம் ட்ரைடாக்ஸ், அதோட ஆங்கிலத்தில் சயின்ஸ் புரியாது. நேம் வந்து இப்படி ட்ரைடாக்ஸ் புரிஞ்சு சார். எங்களுக்கு புரிஞ்சு தாத்தா தலை வெட்டி கூட இந்த குரூப்ல நிறைய பேரை கேளுங்க, தலை வெட்டி கூடாதான் தெரியுமே தவிர நீங்க சொன்ன பேர் யாருக்கும் தெரியாது. சாரி கூட்டாஞ்செடின்னு சொல்லுவாங்க சார். என்னங்க சார்? எனக்கு தெரியும். கூட்டாஞ்செடின்னு சொல்லுவாங்க இது வந்து. கூட்டாஞ்செடி. ஓகே ஓகே, பாத்தீங்களா, லோக்கல் லாங்குவேஜ் தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே ஓகே சார். ஓகே சார். அந்த செடியோட பவர் வந்து ரொம்ப அதிகம், சரிங்களா? அதனால அதை ஓகே சார். கசக்குனீங்கன்னா அவ்வளோ, அந்த குச்சி அந்த இலையெல்லாம் கசக்குனீங்கன்னா சாறு நல்லா வரும். இன்கேஸ் அதுல சரிங்க வந்து சார். பசு வடிகிற மாதிரியோ அல்லது தண்ணி வடிகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அந்த இலையை கசக்கி அந்த சாரை வந்து அதுல மேல விட சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. அது வந்து டெம்பரரி ரெமெடி. ஓகே, இது வந்து அந்த ஓகே இந்த சார். 2 வாரத்துக்கு வரைக்கும் மேனேஜ் பண்றதுக்கு ரெமெடி கொடுத்துக்கலாம். வேற ஓகே. ஸ்கிலீனுக்கு உண்டான எனர்ஜி வந்து நீங்க என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உள்ள சோர்ஸ் இருக்கணும். சோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கணும் உடம்பு. அதுல ஓகே சார். இருந்துச்சுன்னா நீங்க வெளியே எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்டை உடைச்சு வெளியே தூக்கி டக்குன்னு செலவு பண்ற மாதிரி. அதனால இந்த ஓகே 2 சார். வாரத்துக்குள்ள டெம்பரரி அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்து ஃப்ரூட்ஸை சாப்பிட வச்சிருங்க. 2 வாரம் ஓகே சார். முடிஞ்சோன்னா ஃப்ரூட்ஸோட ஸ்டாக் உள்ள போயிடுச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இவங்களுக்கு வந்து SP9 கொடுக்கலாம் அல்லது SP2 கூட கொடுக்கலாம். ஓகே நல்லபடியான சார். சேஞ்சஸ் இவங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே சார். ஓகே. இப்போ வந்து SP2 வந்து ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்க முடியாததுக்காக நான் லெஃப்ட் சைட்ல வந்து கொடுக்குறேங்க சார். ரைட்ல அந்த இடத்துல புண்ணா இருக்கிறனால கொடுக்க முடியாது. ஓகே, அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்ல நீங்க இப்படி கொடுக்குறேன். திருப்பிக்கோங்களேன், P7க்கு போயிடுங்க. ஓகே சார். ஓகே. 7 போயிடுங்க, வேற வழி இல்ல. ஓகே சார். ஓகே. அதே மாதிரி ஈக்குவலன்ட் பாதத்துல தான். வந்து ஓகே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. பாதத்துல 2 கால்லயுமே அந்த உணர்ச்சி இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க சார். அதாவது அதனால அதுதாம்மா. அடிபட்டா கூட தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு இதான் ரீசனா சார்? உணர்ச்சிகள் இல்லைன்னாலே வெப்பம் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம்ப்பா. ஓகே ஓகே சார். ஓகே. வெப்பம் சக்தி தான் உணர்ச்சிகளை தூண்டி விடும், சரிங்களா? ஓகே. சோ அந்த வெப்பம் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு தான் நான் SP2 சொன்னேன். ஸோ இப்போ ஓகே. அன்பார்ச்சுனேட்டா அந்த SP2க்கு அங்க புண்ணு இருக்கு, மற்ற தொந்தரவுகள் இருக்குன்னா P7 பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க. சரி ஓகேங்க சார். ஓகே. அதை எடுத்தீங்கன்னா அதே ஈக்குவலன்ட் பவர் கிடைக்கும். அப்புறம் அடுத்து கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் SP2 கொடுங்க. சிமிலரா அந்த செகண்ட் கார்ல அடுத்த கார்ல கொடுக்குற SP2 யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே. ஓகே, நைஸ். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். தேன்மொழி மேடம், நம்ம ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். 33 ஆயிடுச்சு. ஓகேங்க சார். பிந்து மேம். எஸ், ரெடியா இருக்கேன் சார். சார். ஒரு சின்ன டிப்ஸ் சார். அதுல என்னன்னா அந்த புண்ணார்ல வாய்ஸ் நல்லா கேட்கலீங்க பிந்து மேடம். அதுல பிந்து வந்து மேடம், இதே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்? கேக்கலீங்களா? நெட்வொர்க் ப்ராப்ளம் கேக்குதுங்களா? இருக்குது. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க சார். அந்த புண்ணு ஆறுறதுக்கு வந்து நெட்வொர்க் போயிடுச்சு, ஸ்பீச் இல்ல மேடம். நெட்வொர்க் போயிடுச்சு, ஸ்பீச் இல்ல. போது வேகமா நெட்வொர்க் போயிடுச்சு, இப்பதான் திருப்பி கேக்குது. நீங்க சொன்னது ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது. அதே இடத்துல நின்னுக்கோங்க, எங்கேயும் அசையாதீங்க. சரிங்க சார். சரி. இந்த மாதிரி புண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் சார் K2 liver 2 அண்ட் அந்த வெப்ப புள்ளிகளை தூண்டி விட்டேன் சார். அப்புறம் அவங்க படுக்கும்போது வந்து கொஞ்சம் கால் வந்து ஹைட்டா வச்சு படுக்க சொன்னேன் சார். ஒரு 2 டைம் பண்ண போதே வந்து அந்த தண்ணி வடியறது வந்து வேகமா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹலோ, கேக்குதுங்களா சார்? ஹலோ, கேக்குது. கிளியரா இருக்குது. அமைதியா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. சுமலதா மேடம் வந்து அதை ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணிடுச்சு. அதனால தான் சொன்னேன் சார். அப்புறம் கண்டிப்பா ட்ரை பண்றேன். எடுத்துட்டு ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். தங்கமணி மேம் சூப்பரா பண்ணீங்க. சியாட்டிக்காவோட ப்ராப்ளத்தை வந்து பல நாளா நாங்க டிஸ்கஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். மகேஷ் சாரும் வந்து அது கரெக்டான ஒரு சூழல் வரல, எனக்கு அமையல சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இல்லை, அதை கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் அந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தென் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ தங்கமணி மேம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மகேஷ் சார் அப்பப்போ வந்து சார் வந்து என்ன சொல்கிறது, பூஸ்ட் கொடுக்குற மாதிரி சில டிப்ஸ் வந்து இடையில இடையில கொடுக்குறீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க சார். 2 பேருக்கும் யுனிவர்சல் அக்யூபஞ்சர் ஹீலர்ஸ் அசோசியேஷன் மூலமாக வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. மறுபடியும் இதை கேட்டிருந்த அனைத்து ஹீலர்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய தனலட்சுமி மேடம், மகேஷ் சார், பாலாஜி சார், விடாமுயற்சியில் இருக்கக்கூடிய தென்மொழி மேடம், அனைவருக்கும் நம்மளோட சுந்தரம் சார், அனைவருக்கும் நம்மளுடைய ஹீலர்ஸ் அசோசியேஷன் மூலமாக வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தங்கமணி மேடம். தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார்.